நான் எவ்வளவோ ட்ரை பண்ணேன். இந்த விஷயத்தில் தோனி மாதிரி என்னால் இருக்க முடியல. அவர் தான் பெஸ்ட்டு. ரிக்கி பாண்டிங் பேட்டி. அதாவது பார்த்தீங்கன்னா, இந்திய கிரிக்கெட் அணியில் வெற்றிகரமான கேப்டனாக கருதப்படுவர் மகேந்திர சிங் தோனி. அவரது தலைமையில் இந்திய அணி அனைத்து விதமான ஐசிசி கோப்பைகளையும் வெற்றி பெற்று வரலாறு படைத்திருக்கிறது. இந்த சூழ்நிலையில் ஆஸ்திரேலிய அணியின் முன்னாள் கேப்டன் ரிக்கி பாண்டிங் மகேந்திர சிங் தோனி குறித்து சில முக்கிய கருத்துக்களை கூறியிருக்கிறார். இந்திய கிரிக்கெட் அணியில் மகேந்திர சிங் தோனி கேப்டன் பொறுப்பு ஏற்ற பிறகு இந்திய அணியின் நிலை என்ன என்பது அனைத்து இந்திய ரசிகர்களுக்கும் தெரிந்த ஒன்றாகவே உள்ளது. 1983ஆம் ஆண்டுக்கு பிறகு 2007ஆம் ஆண்டு மகேந்திர சிங் தோனி தலைமையில்தான் T20 உலகக்கோப்பை வெற்றி பெற்று வரலாறு படைத்தது. அதற்கு பிறகு 2011ஆம் ஆண்டு ஒருநாள் உலகக்கோப்பையை வெற்றி பெற்று சாதனை படைத்ததோடு மட்டுமல்லாமல் டெஸ்ட் அரங்கில் நம்பர் 1 நிலையில் இந்திய அணி இருந்தது. இந்த சூழ்நிலையில் ஆஸ்திரேலிய அணியின் வெற்றிகரமான கேப்டனாக திகழ்ந்த ரிக்கி பாண்டிங் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துவதில் மகேந்திர சிங் தோனியின் அளவுக்கு வேறு எந்த கிரிக்கெட் வீரரையும் தான் பார்த்ததில்லை எனவும், தன்னால் கூட அந்த அளவுக்கு உணர்ச்சிகளை முழுமையாக கட்டுப்படுத்த முடியாது எனவும் 3 முறை உலகக்கோப்பை வென்ற முன்னாள் ஆஸ்திரேலிய கேப்டன் கூறியிருக்கிறார். இந்தியாவின் எந்த பகுதியிலும் தோனியின் மதிப்பு என்பது உயரிய நிலையில்தான் இருக்கும் எனவும், அவரது தலைமையில் இந்திய கிரிக்கெட் எவ்வளவு பெரிய உயரத்தை அடைந்தது எனவும் சில முக்கிய கருத்துக்களை கூறியிருக்கிறார். இது குறித்து பாண்டிங் விரிவாக கூறும்போது, மகேந்திர சிங் தோனி கிரிக்கெட் களத்தில் ஒருபோதும் உணர்ச்சிகளை அதிக அளவில் வெளிப்படுத்தியதாக தெரியவில்லை. இது ஒரு நல்ல தலைவரின் பண்பாகும். நானும் கிரிக்கெட் களத்தில் எவ்வளவு முயற்சித்து பார்க்கிறேன். ஆனால் என்னால் உணர்ச்சிகளை முழுமையாக கட்டுப்படுத்த முடியாது. அவர் கேப்டனாக இருந்தபோது இந்திய அணி எப்போதுமே தான் சிறந்த இடத்தில் இருந்துள்ளது. தோனி எப்போதுமே தனது வீரர்களிடமிருந்து சிறந்தவற்றை பெறக்கூடிய சாமர்த்தியத்தை பெற்றிருந்தார். அவரது கட்டுப்பாட்டிலேயே அனைத்து விஷயங்களும் இருக்கும். மேலும் அணி வீரர்களும் தோனியை அதிக அளவில் நேசித்தனர். நான் இப்போது இந்தியாவில் அதிக நேரம் செலவிடுகிறேன். அதனால் தோனி உலகின் அந்த பகுதியில் எவ்வளவு மதிக்கப்படுகிறார் என்பது தெரியும். நீங்கள் உலகம் முழுவதும் பயணம் செய்தாலும், கிரிக்கெட் ரசிகர்களிடம் பேசினாலும் தோனியின் பண்பு எத்தகையது, அவர் களத்தில் எவ்வளவு அமைதியாக செயல்படுவார் என்பது குறித்து தான் கூறுவார்கள் என்று கூறுகிறார்.